Hi students, today we are going to learn chapter 1 in term 1 of class 6. Name of the lesson is Sea Turtle. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து term 1ல இருக்கக்கூடிய 6th standard English bookல first lesson Sea Turtles பற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 2 girls பேசுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. Hi Madhi, I have something interesting to show you on the beach. உனக்கு இன்றைக்கி நான் பீச்சில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி காமிக்க போகிறேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ கம், லெட்ஸ் கோ, வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து சீ டாட்டர்ஸ் அப்படின்னா கடல் ஆமைகள். இங்கே ஒரு வார்ம் அப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஆமைகள் பிக்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. Turtle picture, the loggerhead, the olive ridley, the leatherback, the hawksbill, the green sea turtle. ஸோ 5 வகையான ஆமைகளுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹாவ் யூ சீன் டர்ட்டில்ஸ், வேர் டு தே லிவ்? நீங்கள் ஆமைகளை பார்த்துருக்கீங்களா? இது எங்கே வந்து வாழக்கூடியது? வாட் டு யூ நோ அபவுட் டர்ட்டில்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வை டு யூ திங்க் த டர்ட்டில்ஸ் இன் த பிக்சர் ஹவ் நேம்ஸ் சச்சஸ் leatherback அண்ட் hawksbill? இந்த லெதர் பேக்கும் ஹாக்ஸ்பில்க்கும் ஏன் அந்த மாதிரியான ஒரு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டர்ட்டில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கடலில் தான் பார்க்க முடியும். இந்த டாட்டர்ஸ்க்கும் என்ன ரிவர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃப் டர்ட்டில்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆமைகள் வந்து நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழணும்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். பட் இந்த ஆமைகள் கடலில் மட்டும்தான் வாழக்கூடியது. நிலத்தில் வாழக்கூடிய ஆமைகளை நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். குளங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆமைகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆமைகளை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். டாட்டர்ஸ் லிவ்ஸ் இன் சி. டாட்டர்ஸ் வந்து கடலில் தான் வரும். வேரஸ் டாட்டர்ஸ் லிவ்ஸ் ஆன் லேண்ட். மோஸ்ட் ஆஃப் அஸ் வுட் ஹாவ் சீன் டாட்டர்ஸ் அண்ட் நாட் டாட்டர்ஸ் சின்ஸ் இட் லிவ்ஸ் இன் த ஓசன். ஸோ இந்த மாதிரி டாட்டர்ஸ் வந்து கடலில் மட்டும்தான் இருக்கும். இதை வந்து டாட்டர்ஸை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். இந்த பாடத்தில் செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் சீன் அ டார்டாய்ஸ் இன் அ ஜூ ஆர் அ ரெப்டைல் பார்க். ஹவவர் நாட் மெனி வுட் ஹாவ் சீன் its marine relative, the sea turtle. This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. There are 7 species of the marine or sea turtles in the world. Of them, 5 are found in India's coastal waters: the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. Compared to most tortoises, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kilo when fully grown. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter and each could weigh as much as 700 kilos. Sea turtles live their life entirely in the ocean, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coasts. அதாவது செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே நிறைய ஆமைகளை நம்ம வந்து ஜூவில் பார்த்துருப்போம். டார்டைஸை தான் நம்ம பார்த்துருவோம் ஜூவில். ஆர் ரெப்டைல் பார்க்னால் ஊர்வன மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு ஜூ. ஸோ அதை வந்து ரெப்டைல் பார்க்குன்னு சொல்லுவோம். இந்த மெரைன் ரிலேட்டிவ் உள்ளதான் நம்ம நிறைய சீ டார்ட்டில் வந்து மெரைன் ரிலேட்டிவ். மெரைன்னா கடல்வாழ் உயிரினங்கள். அதை வந்து நம்ம அதிகமாக ஜூலையோ இதுலேயோ பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடல்லே ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் தயர் என்டையர் லைஃப் இந்த கடல்லே வந்து கழிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் ஆர் 7 ஸ்பீசஸ் ஆஃப் மெரைன். கடலில் வாழக்கூடிய இந்த சீ டர்ட்டில் வந்து உலகத்திலே மொத்தம் 7 வகையானது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்த்தோம். அதில் 5 பார்த்தோம் நம்ம. இந்த லாகர்ஹெட், ஆலிவ் ரிட்லி, லெதர்பேக், ஹாக்ஸ்பில், க்ரீன் சீ டர்ட்டில்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கடல் ஆமைகள் வந்து மிகப்பெரியது. சீ டர்ட்டில்ஸ் ஆர் ஹியூஜ். ஈவன் த ஸ்மாலஸ்ட் பீசஸ். எது ஸ்மாலஸ்ட் பீசஸ்னால் இந்த ஆலிவ் ரிட்லி தான் ஸ்மாலஸ்ட் பீஸ். இதுவே வந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னா 35 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா வளர்ந்த இந்த ஆலிவ் ரிட்லி வந்து 35 கிலோ இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
இருக்கிறதுல பெருசு வந்து லெதர் பேக்கு. இது வந்து 2.2 மீட்டர் நீளம் வரைக்குமே வளரக்கூடியதான். அதுவும் ஃபுல்லாக வளர்ந்தது வந்து 700 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுவதும் ஓசன்ஸ் கடல்லே தன்னுடைய லைஃப் முழுவதும் கழிச்சிடும். ஆனால் சில தேவைகளுக்காக லேண்டோட ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கோம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, த மஸ்ட் கம் அஷோர் டு லே எக்ஸ். கடல்ல இருந்து தன்னுடைய முட்டைகளை இடுறதுக்காக லேண்டை தேடி ஓடி வரும். ஸோ சூர் அந்த அஷோர் தேடி கடல் ஓரமாக வரும். டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. இப்போ வந்து நம்ம ஒரு 4 வகையான கடல் ஆமைகளில் இந்தியாவில் சுற்றி இருக்கக்கூடிய கடல் ஓர பகுதிகளில் நம்ம ரொம்ப ரேராக பார்க்கலாம். பட் ஆலிவ் ரிட்லே வந்து நம்ம காமனாக பார்க்கலாம். commonly seen nesting on sandy beaches all along அவர் கோஸ்ட். நம்மளுடைய இந்திய கடற்கரை ஓரமாக அதிகமாக இருக்கிறது ஆலிவ் ரிட்லே இருக்கும். அதுவும் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, அது முட்டையிடக்கூடிய நேரத்தில் கடலை விட்டு வெளியில் வரும். அந்த டைமில் இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்டைஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டார்டைசஸ். டார்டைஸும் டிஃப்ரெண்ட்டானதான்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டானது தான். ஸோ இட் இஸ் அ கரெக்ட் ஒன். டார்டஸ் ஆர் சி அனிமல்ஸ். இது ஒரு கடல் அனிமல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தெர் ஆர் 7 kinds ஆஃப் சி டார்டஸ் இன் த வேர்ல்டு. ஸோ 7 kinds வந்து சி டார்டஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஒன். சி டார்டஸ் ஆர் வெரி ஸ்மால். இட் இஸ் அ ராங் ஒன். ஏன்னா சி டார்டஸ் வந்து ரொம்ப பெருசு, ஹியூஜ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். டார்டஸ் கம் அஷோர் டு லே எக்ஸ். டார்டஸ் வந்து முட்டையிடுறதுக்காக கடலோரமாக வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல்சோ எ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சீ டார்டர்ஸ் கம் டு ரெஸ்ட் ஆன் லேண்டு. லேண்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆலிவ் ரிட்லேஸ் ஆர் த ஒன்லி சீ டார்டர்ஸ் சீன் ஆன் இந்தியன் ஷோர்ஸ். ஆலிவ் ரிட்லேயே நம்ம இந்தியன் ஷோர்ஸில் நம்ம பார்க்கலான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அதாவது கரெக்ட் சென்டென்ஸாக ராங் சென்டென்ஸான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். நம்ம இந்திய கடற்கரையோர பகுதியில் மட்டும்தான் ஆலிவ் ரிட்லே பார்க்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஆலிவ் ரிட்லே காமனாக நிறைய இடங்களில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்த இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இங்கே கடல்லேருந்து அந்த ஆலிவ் ரிட்லே வர்றதை பிக்சராக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நெஸ்லிங்காக வர்றது. நிறைய ஆமைகள் படத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆலிவ் ரிட்லே தான். இதில் வந்து அரிபேடா டூயின்னோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரிபேடானா என்னென்னா, இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஆலிவ் ரிட்லேஸ் கம் அஷோர் அலோன் டு லே தேர் எக்ஸ். ஹவவர் ஒடிசா இஸ் ஒன் ஆஃப் ஒன்லி 3 places in the world where a phenomenon known as mass nestling or aribeda takes place. On certain nights during the nestling season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. அரபேடானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒடிசாவில் வந்து நிறைய இடங்கள், அதாவது உலகத்தில் வந்து ஆலிவ் ரிட்லே முட்டையிடுறதுக்காக கடலோர பகுதிக்கு வரும். இது மாதிரி ஒடிசாவில் ஒரு 3 இடங்களில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மொத்தம் ஆயிரக்கணக்கான ஆமைகள் வந்து பெண் ஆமைகள் முட்டையிடுவதற்காக கடல்லேருந்து நைட் டைமில் வெளியே வரும். வெளியே வந்து கடலோர பகுதியில் தான் முட்டையை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடி போகும். இதுக்கு பேர் மாஸ் நெஸ்டிங் சொல்கிறாங்க. இல்லைன்னா அரிபேடான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீச்சஸில் வந்து அது போய் முட்டையிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே அந்த இடத்த வந்து அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் அரிபேடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செக்ஷன் 2 என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them as a tortoise friend flippers enable it to swim gracefully and effortlessly but are not very useful for moving on land. The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here it hoops out a nest cavity 45 cm deep, into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand
on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Jackals, domestic dogs, and pigs to dig up and eat the eggs by following the scent left by the turtle. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. The catchlings open the leathery egg shell with the help of a tiny egg tooth. This is like a razor blade at the tip of the hatchling's snout. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here, they make a hurried dash to the sea. அதாவது இந்த செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் இருந்து மார்ச் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் இது வந்து நைட் டைமில் முட்டை இடுவதற்காக கடலை விட்டு வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீந்துறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளிப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கை போன்ற அந்த உறுப்பு வந்து அதை வச்சு அது தண்ணியில் எளிதாக நீந்துறதுக்கு அது உதவியாக இருக்கும். பட் அது கடல்லேருந்து வெளியில் அந்த கடற்கரை ஓரமாக நடந்து வர்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அது நடந்து வரும். கடல் ஓரத்தில் கடினப்பட்டு நல்லா தன்னுடைய உடலை கடற்கரைக்கு இழுத்துட்டு வந்து அந்த கடல் அலைகள் எட்டாத தூரத்துக்கு மண்ணை தேர்ந்தெடுக்கும். நல்ல ஒரு யாரும் பார்க்காத ஒரு உயர் ஹைடைட் லைனுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஆழமான ஒரு குழியை அந்த ஃப்ளிப்பர்ஸை வச்சு தோண்டும். ஒரு கேவிட்டி அப்படின்னா குழி, அது தோண்டிட்டு அதில் வந்து முட்டைகள், ஒரு ஆமைகள் வந்து 100 முட்டைகள் இடுமா. சுமார் 100 குழியை தோண்டி நல்ல 100 முட்டை வரைக்கும் இடுமா. ஒவ்வொரு முட்டையுமே வந்து நம்ம அந்த டேபிள் டென்னிஸ் பந்தோட அளவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த முட்டையெல்லாம் 100 முட்டையுமே இட்டதுக்கு அப்புறமா அந்த இதை வந்து என்ன செஞ்சிருமா, ஃப்ளிப்பர்ஸை வச்சு திரும்ப அந்த மண்ணை வந்து மூடி விட்டுருமா. காரணம் என்னென்னா, யாரும் வந்து அதை உடைச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக அதை வந்து என்ன செஞ்சிடும், மூடி வச்சிரும். அந்த இடத்துல எல்லா செயலுமே முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப கடலுக்கு போயிடுமா. ரிட்டர்ன் டு த சி. இந்த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். அந்த சூரிய ஒளியினுடைய வெப்பத்தினால அந்த முட்டைகள் எல்லாமே அடைகாக்கிறதுக்கு என்ன செஞ்சிருமா, விட்டுட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. ஹேமோஃப்ளேஜஸ்னால் மறைச்சி வைக்கிறது, அந்த முட்டைகளை வந்து மறைச்சி மூடி வச்சிருமான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இடங்களில் உலகத்தில் என்ன செய்கிறாங்களா, அந்த ஆமை முட்டைகளை இது மூடி வச்சதுக்கப்புறமா அது வந்து போனதுக்கான அடையாளத்தை வச்சு, அது அந்த கடல்லேருந்து வெளியே வந்து போனதுக்கான அடையாளத்தை வச்சு மக்கள் வந்து அதோட முட்டைகளை திருடுறதுக்காக வருவாங்களாம். அந்த முட்டைகளை சாப்பிட்றதுக்காக ஆமைகளோட முட்டையை வந்து கூட்டை அணிஞ்சு உணவுக்காக அதை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கல்ஸ், குள்ள நரி, வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பன்றி, இது எல்லாமே வந்து அந்த ஆமை வந்து போன அந்த ஸ்மெல்லை வச்சு தேடி வந்து அந்த முட்டைகளை கண்டுபிடிச்சி எடுத்து உடச்சி சாப்பிட்ருமா. ஸோ இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து இந்த ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான கொன்று தின்னக்கூடிய பிராணிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு 45 நாள்லேருந்து 60 நாளைக்கு அப்புறமா அந்த குட்டியானது முட்டை ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து உடச்சி வெளியில் வருமா. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முட்டை பல் டூத் மூலமாக அந்த முட்டை ஓட்டை திறந்து வெளியே வருமா. அதனுடைய பிளேடு, அந்த முட்டை பற்கள் எப்படி இருக்குமா, ரேசர் பிளேடு மாதிரி உள்ளே இருக்குமா. அதில் இருந்து குட்டி குட்டி ஆமை குஞ்சு ஹேச்லிங்ஸ் வந்து வெளியே வரும். மேலே வந்துட்டு எல்லாமே தானாகவே குழியை விட்டு மேலே வந்து அவசரமாக வேகமாக கடலை நோக்கி உள்ளே போகுமா. ஃப்ரம் ஹியர் தே மேக் அ ஹரீட் டேஷ் டு த சி. வேகமாக அதுவும் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இது கொடுத்துருக்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் கம் ashore at night to lay eggs. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ட்ரூ. அடுத்து the eggs of one olive ridley are in the shape and size of a cricket ball. It is a wrong one. It is a tennis ball சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து incorrect sentence. Ridleys come to lay their eggs in the month of January.
இது வந்து ஜான்வரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே எந்த டைம் வேணாலும் நைட் டைமில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜான்வரி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதுவும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து ஜான்வரிலேயும் மார்ச்லேயும் வரும்னு சொல்லியிருக்காங்க. The turtles use their flippers and make a hollow for their nest. ஃப்ளிப்பர்ஸை வச்சு அது வந்து குழி தோண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து do you knowன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. There is an interesting aspect of sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while it's growing. When the eggs develop at 27 degree to 28 degree Celsius, only male hatchlings are produced. At 30 degree Celsius, only female hatchlings are produced. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at precisely 29 degree Celsius to 30 degree Celsius. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க அந்த டர்ட்டிலோட பயாலஜியை பொறுத்தளவில். அந்த எக்கு வந்து அதனுடைய செக்ஸ் வந்து எந்த அளவுக்கு முட்டையிலேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா வைல் இட்ஸ் க்ரோயிங் உருவாகும் போது தான் அது மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். வென் த எக்ஸ் டெவலப்பட் அந்த எக்கு வளரக்கூடியது ஹீட்டை வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. 27லேருந்து 28 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா மேல் ஹேச்லிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் வளர சமயத்தில் 30 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஹேச்லிங்ஸ் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ 29லேருந்து 30 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா மேலும் உருவாகலாம், ஃபீமேலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஸை வந்து இது பண்ணக்கூடியது சன்லைட்டு ஹீட்டு தான், அதை டெம்பரேச்சர் தான் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 27 to 28 டிகிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா மேல் ஹேச்லிங்ஸ், 30 டிகிரியில் இருந்தால் ஃபீமேலும், 29லேருந்து 30க்குள்ளே இருந்துச்சுன்னா ரெண்டுமே உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஸோ செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days on their lives. In fact, scientists estimate that only 1 in every 1,000 hatchlings becomes an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. Sea turtles are among many wonderful creatures we share this planet with. They have survived natural dangers for millions of years, but sadly, human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nest of motorboats. Problems like pollution, dumping of plastics into the ocean, and construction activities on nesting beaches also hurt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. சேகர் தத்தாத்ரே என்றவர் எழுதியிருக்கிறார் இந்த பாடத்தை. ஸோ செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குட்டி குட்டி ஹேச்லிங்ஸ் வந்து முட்டையிலேருந்து வெளியில் வந்தோடனே ஒவ்வொரு ஹேச்லிங்ஸுமே எவ்வளோ வெயிட் இருக்குன்னா 20 grams தான் இருக்குமா. ஸோ இது வந்து அதை போய் கடலில் முட்டையிலேருந்து சீசோரில் இருந்து திரும்ப சீக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே
நிறைய they will fall prey to crabs or bats even before they reach the water. அதை கொன்று திங்கக்கூடிய அந்த நண்டுகள் பறவைகள்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும். அதுவே பாதி அந்த ஆமை குஞ்சுகளை வந்து என்ன செஞ்சிருமா சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தோஸ் டு டூ தட் டு மேக் இன் டு த வாட்டர் will also been eaten by many predators in the sea. திரும்ப வளர்கிறதுக்குள்ளே நிறைய அந்த ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து அதை காப்பாற்றி வர்றதுக்குள்ளே நிறைய ஆமைகள் இறந்துரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அந்த ஏர் லிவ்ஸ் கொஞ்ச நாள்லே அது நிறையா இறந்து போயிடுமா. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் அந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா the only 1000 ஹேச்லிங்ஸ் 1000 ஆமை குஞ்சுகள் வெளியில் வந்ததில் இருந்து ஏதாவது ஒன்று தான் பெருசாக வளரும். அது வரைக்கும் அது யார்கிட்ட போய் மாட்டி இதாகிடும்னு சொல்கிறாங்க. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. இதனால தான் போய் தன்னுடைய இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆமைகள் போய் நிறைய எக்ஸை போய் சீ டர்ட்டில்ஸ் தன்னை கடலோரமாக இட்டுட்டு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு டைம்லேயே 100 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய உயிரினம். ஸோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறமா ஸ்விம்மிங் இந்த இதிலேருந்து தப்பிச்சு வரக்கூடிய பெண் ஆமையானது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா திரும்ப இது போய் முட்டையிடும்போது தான் எங்கே பிறந்தோமோ அந்த இடத்துக்கே போய் மறுபடியும் போய் முட்டையிடுமா. ஸோ பிகம் அடல்ட்ஸ் ரிட்டர்ன் டு த சேம் பீச், அதே பீச்சில் போய் வேர் தே வேர் பார்ன், எந்த இடத்துல தான் பிறந்தோமோ அந்த இடத்துல போய் தே கம் தேர் டு லே தேர் ஓன் எக்ஸ், தன்னுடைய முட்டைகளையும் அந்த இடத்துல போய் முட்டையிடும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளவோ பிறந்த அன்னைக்கு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து கடல்லே வாழ்ந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் அது முட்டையிட போகும்போது எப்படி அதே இடத்துக்கு போய் கண்டுபிடிக்குது அப்படின்றது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறமாகவும் அதே இடத்துக்கு போகிறது இன்றைக்கும் ஒரு மிஸ்ட்ரி, ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஃபேசினேட்டிங் ரெப்டைல்ஸ் இந்த உயிரினத்தை பொறுத்தவரை ஒரு புரியாத புதிராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து எல்லா உயிரினங்களை போலவே கடல் ஆமைகளுக்கும் நம்ம இந்த கிரியேச்சருக்கும் நம்ம இந்த பிளானட்டில் நம்ம முக்கியமான இடம் கொடுக்கணும். இதுவும் சர்வைவல் ஆகணும், எல்லா இடத்துலையும் போகணும். இது பல இயற்கை சோதனைகளை கடந்து தான் வாழ்ந்து வந்துட்டுருக்கு. இது தவிர பல மனித செயல்பாடுகளுமே இந்த ஆமைகளுடைய வாழ்க்கைக்கு அழிவுக்கு இட்டு செல்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் வந்து உணவிற்காக ஆமைகளோட இறைச்சிகளையும் எடுத்துக்கிறாங்க, முட்டைகளையும் வேட்டையிடுறாங்க. சில நேரங்களில் மோட்டார் வாகனங்கள், அதாவது மோட்டார் போட் மூலமாக போகிறவங்க அந்த ஆமைகள் அங்கிட்டு போகும்போது அது மூலமாகவும் அது என்ன செஞ்சிருது, நசுங்கிடுது. அப்புறம் வந்து மாசுபடுதல், பொல்யூஷன், பிளாஸ்டிக்ஸை கொண்டு போய் கடலில் போடுறோம் நம்ம. இது தவிர கடற்கரை ஓரமாக நிறைய நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். இதனாலையும் நமக்கு அதை வந்து ஹர்ட் பண்ணுறோம். அது சுற்றி உருவாகக்கூடியது அந்த சர்வைவல் ஆகிறத நம்ம அந்த இடத்துக்கு நம்ம அழிச்சிடுறோம். ஸோ அதனால் வந்து இந்த ஆமைகளால் அதனுடைய வாழ்வை பாதிக்கிறது. ஸோ அழிவிலிருந்து ஆமைகளுடைய வாழ்வை பாதுகாக்கணும்னா அவைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பராமரிப்பதன் மூலமாக மட்டும்தான் நம்ம கடல் ஆமைகளை இன்னும் பல ஆண்டும் தொடர்ந்து வாழ வைக்க வழி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் தத்தாத்ரேன்றவர் சொல்கிறாரு. இவர் வந்து நிறைய வைல்ட் லைஃப் பற்றி எழுதியிருக்கிறாரு, ஃபிலிம் மேக்கிங். ஹி ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். இவர் சின்ன வயசுலேருந்து இயற்கை மேலே மிகவும் ஒரு பற்றுடையவர். ஹீ இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹிம் விசிட். இவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க, www.shekhar.com சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமைகள்ன்றது ரொம்ப ரொம்ப கடல் ஆமைகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி இந்த பாடத்து மூலமாக நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த பாடத்தை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றின வீடியோஸ் பார்க்கணுன்னா இங்கே செக்ஷன் 1ல் நமக்கு மேலே ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வார்ம் அப்பில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் QR கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.